ஸோ ஹலோ கைஸ். ஸோ எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் எஸ்எம்பி எபிசோட் 1 எபிசோட் 2 சொல்லலாம், எபிசோட் 1 சொல்லலாம். ஸோ இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராங்க், ஹீரோ பிரெயின் ப்ராங்க். நான் கூட வந்தோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பயந்துட்டேன். ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டைமண்ட் வச்சுருந்தாங்க. ஸோ டைமண்டை பார்த்தோன்னா ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதை அப்படியே வச்சிடலாமான்னு இது பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா அதை வந்து உடைக்க தொடங்கிட்டேன். பிகாஸ் க்ரீப்பர் ஏதாச்சும் வெடிச்சு மொத்தமாக போயிடுச்சுன்னா, ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து உடைக்க தொடங்கிட்டேன். ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி ஒரு சைன் போர்டு வந்து வச்சுருக்காங்க. அது வந்து நான் பார்க்காம தேவையில்லாமல் உடச்சிட்டேன். ஸோ அது யார் வச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது தான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாத்தியார் ப்ரோ தான் வச்சுருந்துருக்காரு. ஸோ வாத்தி மிஸ் தான் வந்து உள்ளே வச்சுருந்துருக்காரு, நம்மளுக்கு அந்த ப்ராங்கை பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கடுத்து மீதி இருக்கிற எல்லாத்தையும் உடச்சிட்டு ஸோ நான் வந்து உள்ளக்கு போகும்போதே சில டாஸ்க்லாம் இருக்கணும்னு சொல்லிட்டு பண்ணிட்டேன். என்னெல்லாம் அப்படின்னா ஒரு வீடு கட்டணும், ஸ்கெல்டன் ஃபார்ம் கட்டணும். ஸோ ரெண்டும் தான் நம்மளோட பிளான். ஸோ அப்படி இருக்கும்போது முதல்ல வீடு கட்டிடலாம். ஸோ அதான் பார்த்தீங்கன்னா முக்கியமாக அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ட்ரீ ஃபார்ம்னு சொல்லிட்டு பக்கத்தில் நிறைய ட்ரீஸில் நட்டு வச்சுருந்தோம்ல. ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா வுட் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ண தொடங்கிட்டேன். ஸோ அப்படியே வுட் கலெக்ட் பண்ணிகிட்டே இருக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா நூபி ஒயிட் வந்திருந்தார். ஸோ நூபி ஒயிட் வந்து இந்த மாதிரி நூபி வந்து என்ன கூப்பிட்டாருன்னா, அந்த மாதிரி நான் பேஸுக்கு பக்கத்தில் வந்து ஒரு மைன் கண்டுபிடிச்சிருக்கேன், வாங்க நம்ம போய் மைன் பண்ணலாம், கடைசியில் வந்து உங்களுக்கு கிடைக்கிறேன் நீங்கள் வச்சுக்கோங்க, எனக்கு கிடைக்கிறேன் நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாரு. ஸோ நானும் சரி சும்மா தான் இருக்கும்னு சொல்லிட்டு வுட்டெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வந்தேன். ஸோ ஒரு மணி நேரத்துக்கிட்ட மைன் பண்ணோம், ஒன்றும் பெருசாலாம் கிடைக்கல. ஸோ அவருக்கு கொஞ்சம் டைமண்ட் கிடச்சிருக்கும் போல், நம்மளுக்கு எல்லாமே சின்ன சின்ன பொருட்களாக தான் கிடச்சிச்சு. ஸோ எடுத்துகிட்டு திரும்ப வந்துட்டேன். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஃப்ளெக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நான் வந்து குதிச்சு காமிக்கிறேன் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு குதிச்சு காமிச்சாரு. ஸோ வீட்டுக்கு கீழே வர்றதுக்கு வழி இல்லை. ஸோ நம்மளும் ஃப்ளெக்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து கீழே எப்படி குதிச்சேன்னா ஸோ இப்படி நம்ம வந்து நம்மளோட பவரை காமிக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா நான் வீட்டுக்கு வரும்போது தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் மைண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது தண்டர்ஸ்டாமாக இருந்துச்சு. ஸோ அதில் வந்து இந்த ஸ்கெல்டன் ஹவுஸ் வந்திருக்கும் போல். ஸோ அது தெரியாமல் நான் கிட்ட போகும்போது அது வந்து அந்த ஸ்கெல்டன் கேங் வந்துருச்சு. ஸோ அதை தனியாக சண்டை போட முடியாது. அது மட்டும் இல்லாமல் என்கிட்ட வந்து எந்த ஆர்மரும் இல்லை, லைஃபும் இல்லை. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது கையில் கொஞ்சம் அயன் இருந்துச்சு. ஸோ அந்த அயனை வச்சு கொஞ்சம் ஆர்மர்ஸ்லாம் மேக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆர்மர்ஸ் மேக் பண்ண தொடங்கினேன். ஸோ ஆர்மர்லாம் மேக் பண்ண பிறகு சரி ஏதாச்சும் வெப்பன் செய்யலாம், ஏன்னா என்கிட்ட வந்து ஸ்டோன் ஸ்வாட் மட்டும் தான் இருந்துச்சு. ஸோ அயன் ஸ்வாட் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணும்போது தான் என்கிட்ட வந்து எந்த வுட்டுமே இல்லை. சரி பரவாயில்ல, இருக்கிற ஸ்டோன் ஸ்வாடே போதும், இதை வச்சு சமாளிச்சிடலாம், ஏன்னா நம்மள்ட்ட வந்து ரெசிஸ்டன்ட் இருக்குது. ஸோ அதனால் டேமேஜ் வராது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில் பார்த்தீங்கன்னா சண்டையில் இறங்கிட்டேன். ஸோ எல்லா இதையும் கொன்ன பிறகு சரி போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லாத்தையும் உள்ளே வச்சுட்டு ஸோ அந்த பேர்ட் சிட்ஸ்லாம் வச்சுருந்தாங்கல்ல, ஸோ அது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு. பிகாஸ் அந்த இடத்துல தான் நம்ம வந்து வீடு கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இருக்கிற பொருட்களை வச்சுட்டு வந்து வீடு கட்ட தொடங்கிட்டேன். ஸோ வீடு கட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாள், அதாவது மைண்ட் கிராஃப்டில் ஒரு நாள் ஆச்சு. ஸோ ஃபைனலாக வீடை பார்க்கறதுக்கு ரெடியாக கைஸ். ஸோ 3, 2, 1 ஏதாச்சும் ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டு விடலாம். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட வீடு. ஸோ ஃபுல் இதுவே தான். ஸோ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா சுகர் கேன், அதுக்கடுத்து ஃபார்ம்லாம் இருக்குது. ஸோ அதுக்கடுத்து இந்த இடத்துல வந்து பொட்டேட்டோ அது ஃபார்ம் இருக்குது. ஸோ பொட்டேட்டோ தான் நம்மளுக்கு ஃபுட்டுக்கு. ஸோ அதுக்கடுத்து இந்த இடத்துல வந்து சும்மா யாராச்சும் வந்தாங்கன்னா உட்காந்து பேசுகிறதுக்கான இடம். ஸோ யாராச்சும் வந்தாங்கன்னா இப்படி உட்காந்து பேசிக்கலாம். ஸோ அதுக்கடுத்து அவங்களுக்கு ஃபுட் ஏதாச்சும் கொடுக்கணும்னா இப்படி இந்த இடத்துல பக்கத்துலேயே ஸோ அவசரத்துக்கு. அதுக்கடுத்து அப்படியே உள்ளே வந்தோம்னா கீழே ஒரு ரூம். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ், அதுக்கடுத்து ஸ்மெல்ட்டிங். ஸோ அண்டர் கிரவுண்டில் கட்டினோம்னா கட்டலாமா, பட் நான் கட்டுவேன், மெதுவாக கட்டுவோம். ஸோ இப்போதைக்கு இது போதும். ஸோ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா செஸ்ட்டு ஃபுல் அண்ட் ஃபுல். ஸோ இந்த சைடு பின்னாடி வந்து ஸ்மெல்டர், இந்த சைடு ஃபுல்லாக செஸ்ட்டு. ஸோ தனித்தனியாக எல்லாத்தையும் அடுக்கியாச்சு. ஸோ அதுக்கடுத்து அப்படியே வெளியே வந்துட்டு ஸோ இந்த சைடு வந்தோம்னா படி இருக்கும். இந்த படி மேலே அப்படி மேலே போயிட்டோம்னா ஸோ இதான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரூம், லிவிங் ரூம். ஸோ இந்த ரூமில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பெட் இருக்கும், கிராஃப்டிங் டேபிள் இருக்கும், அதுக்கடுத்து ஒரு சீக்ரெட் செஸ்ட்டுன்னு சொல்கிற மாதிரி ஒரு நார்மலான செஸ்ட் இருக்கும். ஸோ அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. ஸோ ரொம்பலாம் பெருசாக ஒன்றும் கட்டல, கொஞ்சம் மீடியமாக தான் கட்டினேன். ஸோ அதுக்கப்புறமா அப்படியே இதில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணோம் அப்படின்னா நேராக ஃபார்ம் கட்டலாம், ஸ்கெல்டன் ஃபார்ம் கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கெல்டன் ஃபார்ம் கட்டுறதுக்காக வந்து டேரெக்டாக ஸ்கெல்டன் ஃபார்ம் கிட்டே போயிட்டேன். ஸோ ஸ்கெல்டன் ஃபார்ம் கட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஸோ எல்லா பிளாக்கையும் பார்த்தீங்கன்னா மைண்ட் பண்ணணும், நம்மள்ட்ட வேறு ரொம்ப ரிசோர்ஸ்லாம் கிடையாது. ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா ஆஷ்ப்ரோ இருக்கார். ஸோ அவரை பார்த்தீங்கன்னா ஹெல்ப்புக்கு கூப்பிட்டேன். ஸோ அவர் வந்து ஆன்லைனில் இருந்தார் அந்த டைமில். ஸோ அவரை கூப்பிட்டு ஸோ அவரோட ஹெல்ப் மூலியமாக எல்லாத்தையும் மைண்ட் பண்ணி ஸோ ஒரு ஸ்கெல்டன் ஃபார்மை வந்து ஜம்முன்னு கட்டி முடிச்சிட்டேன்.
ஸோ ஸ்கெல்டன் ஃபார்ம் கட்டி முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா ஸ்கெல்டன் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்து ரொம்ப தூரத்தில் இருந்துச்சு. ஸோ நம்ம பழைய பேஸில் இருந்துச்சு. ஸோ நம்ம புது பேஸ் மாறிட்டோம் இல்லையா. ஸோ அந்த இடத்துக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா சைட்லேயே ஏதாச்சும் ஒரு வழி இருக்கும். ஸோ சைடில் அப்படி நம்ம வந்து ஒரு கேவ் மாதிரி ஏதாவது ஒரு டனல் மாதிரி போட்டோம்னா ஈஸியாக நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ சைடில் வந்து நான் வந்து தோண்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணேன். ஸோ அதுக்கு ஹெல்ப்புக்கு பார்த்தீங்கன்னா நூபி ப்ரோ வந்து கூப்பிட்டேன். ஸோ அவர் வந்து என் வீட்டில் நின்றுக்கோங்க, நான் உங்களை பார்த்து அப்படியே மைண்ட் பண்ணிட்டே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நிற்க வச்சேன். ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா ஆஷ் ப்ரோ அதுக்கடுத்து நூபி ப்ரோ இவங்க 2 பேரோட உதவியோட அந்த ஸ்கெல்டன் ஃபார்ம் வந்து நான் கட்டி முடிச்சிட்டேன். ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டினது வந்து எதுக்காகனா எக்ஸ்பியும் இதுலேருந்து எடுத்துக்கலாம், அந்த இடத்துல ஒரு ஷாப் வச்சுக்கலாம். ஸோ அதுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டியிருக்கேன். ஸோ அதுக்கடுத்து அவங்க 2 பேரும் பண்ண உதவிக்காக பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேருக்கும் 10 அயன் கொடுத்தாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம கட்டின அந்த ஸ்கெல்டன் ஃபார்ம் வந்து காமிக்கிறேன். ஸோ அது எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ நம்ம ஃபார்ம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா அதுக்கு வழி இருக்குது. ஸோ நம்ம வீட்டுக்கு பின்னாடி வந்தோம்னா ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு மைன் மாதிரி இருக்கும். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளக்க போகிறதுக்கு இது. ஸோ ஆஷ் ப்ரோ வந்து என்னை உள்ள விட வர மாட்டாரு. ஸோ அப்படியே வந்து நம்ம உள்ளக்கு போனோம்னா ஒரு 30 செகண்ட்ஸ் ட்ராவல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஸ்ப்ரிண்ட் பண்ணோம்னா ஈஸியாகவே சீக்கிரமாக வந்து போயிடலாம். ஸோ அதுக்கடுத்து ஸ்டேர்ஸ்லாம் வைக்கணும். ஸோ அப்படியே நம்ம வந்தோம்னா நம்மளோட ஸ்கெல்டன் ஃபார்ம் வந்து வந்துடும். ஸோ கொஞ்சம் தூரம் தான், பட் டனல் இருக்கிறதுனால கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி நம்மளுக்கு தெரியும். ஸோ உள்ளக்க வந்தோம்னா ஸோ இதான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எப்படி சொல்கிறது ஸ்கெல்டன் ஃபார்ம். ஸோ ஸ்கெல்டன் ஃபார்ம் வந்து எப்படின்னா கொஞ்ச நேரம் ஏஎஃப்கே பண்ணணும். ஏன்னா வந்து இந்த சங்க் வந்து ரொம்ப தூரத்தில் இருக்கிறனால கொஞ்ச நேரம் ஏஎஃப்கே பண்ணணும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கெல்டன்ஸை பார்க்குறதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு இடம். ஸோ இந்த மாதிரி பக்கத்தில் இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஏஎஃப்கே பண்ணும்போது ஸ்கெல்டன் உழுதா இல்லையான்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக ஒரு இடத்த வச்சேன். ஸோ ஃபார்ம் கட்டி முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் நான் வந்து ஏஎஃப்கேலே இருந்தேன். பிகாஸ் ஏஎஃப்கேல இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா ஸ்கெல்டன் உழுது அது இடத்துல நம்ம கொள்ளவும் முடியுது. ஸோ அதனால் வந்து ஏஎஃப்கேல இருந்துக்கிட்டே இருந்தேன். ஸோ ஒரு குறிப்பிட்ட அளவு கிடச்ச பிறகு நான் வந்து ஏஎஃப்கே நிறுத்திட்டு ஸோ வந்து நான் ஸ்டாப் கட்டலாம்னு சொல்லிட்டு போயிட்டேன். ஸோ இவ்வளோ தான் நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ இவ்வளோ போனு, அதுக்கடுத்து வந்து போஸ் வந்து எல்லாத்தையும் கம்பைன் பண்ணுது. ஸோ அதுக்கடுத்து வந்து ஆரோஸு. ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இதை வச்சு தான் நம்ம ஸ்டாப் கட்டணும். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட நண்பர்களை கூப்பிட்டு தேவையான பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்பானை தேடி போனோம். பிகாஸ் ஸ்பானில் தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட கடை தெரு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்பானை தேடி போனேன். ஸோ ஸ்பானை தேடி போன பிறகு பார்த்தீங்கன்னா எப்படியோ ஷாப்பை கட்டி முடிச்சிட்டேன். ஸோ ஷாப்பை பார்க்க ரெடியாக கைஸ். ஸோ 3, 2 இல்லை நான் இதுக்கெலாம் எதுக்கு இன்ட்ரெஸ்ட் இப்படியே காமிச்சிடுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இதான் பார்த்தீங்கன்னா நம்ம ஷாப். ஸோ மேலே என்னமோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காதீங்க. ஸோ அது வந்து போன். ஸோ அது வந்து போன் மாதிரி கொஞ்சம் டிசைட் பண்ணேன், இது ட்ரை பண்ணேன். ஸோ எப்படி வந்திருக்குன்னு தெரியல, நீங்களே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஸோ டோரில் வந்து மேலே வந்து கொஞ்சம் பெருசாக இன்னொன்று ஆட் ஆகிருக்கும். ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வாத்தியார் ப்ரோ வந்து கொஞ்சம் வளர்த்தியாக இருப்பார். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அதை வந்து அப்படி வளர்த்தியாக கட்டினேன். ஸோ அதுக்கப்புறமா அப்படியே உள்ளே போனோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து நார்மலாக எல்லா ஷாப்லையும் இருக்கிற மாதிரி இன்ஃபோ. பிகாஸ் இது வந்து இந்த மாதிரி ஜிபி முத்து போன் ஷாப், பேர் வந்து ஜிபி முத்து போன் ஷாப். அதுக்கடுத்து வந்து இதில் வந்து போன்ஸ், அதுக்கடுத்து வந்து போஸ், அதுக்கடுத்து ஆரோஸ்லாம் கிடைக்கும். ஸோ அதுக்கடுத்து இது வந்து ரீஸ்டாக் ஆகாமல் இருந்துச்சுன்னா என்னை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதுக்கடுத்து கீழே வந்து சும்மா நம்மளோட அட்ரஸை வந்து அனுப்பிவிட்டாச்சு. ஸோ அதுக்கடுத்து இந்த சைடு வந்தோம்னா ஃபஸ்ட் வந்து போஸ் இருக்குது, இந்த சைடு வந்து போன்ஸ் இருக்கும். ஸோ 2 சைடு 2 இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து போன்ஸை வந்து பார்த்துடலாம். ஸோ போன்ஸில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 10 போன்ஸ் வந்து 4 அயன். ஸோ 10 பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பிரித்து வச்சாச்சு. ஸோ 10 போன்ஸ் வந்து 4 அயன். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா இது தெரியாமல் கூட டபுள் கிளிக் பண்ணிடக்கூடாது. ஸோ அதுக்கடுத்து இந்த சைடு வந்தோம்னா போஸ். ஸோ இந்த சைடு வந்தோம்னா சரி இப்போ வந்து வாத்தியார் ப்ரோ வந்து வந்திருக்காரு. ஸோ அவரை வந்து வெயிட் பண்ணுங்கள், நான் வந்து வரேன்னு சொல்லிட்டேன். ஸோ இப்போ தான் அவர் கூப்பிட்டேன், ரெக்கார்ட் பண்ண போகிறேன் வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டேன். ஸோ வெயிட்டு. ஸோ அனுப்பியாச்சு. ஸோ இந்த சைடு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா போஸ். ஸோ போஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 2 அயன் தான் ஒரு போ, அதுக்கடுத்து 10 இது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு சைடு பேக்கப் அந்த மாதிரி இதை சொல்லலாம். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ நம்மள்கிட்ட நிறைய போஸ் இருக்குது, பிகாஸ் நம்மளுக்கும் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. ஸோ அப்படியே வச்சுருக்கேன். ஸோ அவ்வளோதான், ஷாப் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு வந்து வாத்தியார் ப்ரோ வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு நம்மளுக்காக. ஸோ அவரை வந்து கூப்பிடலாம். ஸோ அவர் வந்து கூப்பிட்டாச்சு. ஸோ இப்போ வந்து அவர் வந்து நம்மளோட முதல் கஸ்டமராக வருவார். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வாத்தியார் ப்ரோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஷாப்பிங் பண்ணி முடிச்சிட்டாரு. நம்ம முதல் கஸ்டமர், அதாவது இதே வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 24 அயன். ஸோ 24 அயன் பார்த்தீங்கன்னா மொத்தமாக நம்மளுக்கு கிடச்சிருந்துச்சி. ஸோ அவ்வளோதான் கைஸ், வீடியோ முடிஞ்சிச்சு. ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம கிரியேட்டர் மோடுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த எபிசோடில் இருந்து அப்படியே நெதர் ஜர்னி ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா போவோம். ஸோ அவ்வளோதான் கைஸ், போயிட்டு வரேன், பாய்.